இந்த காரணியான் நோன்புக்கு அடை செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சில கருத்துக்கள் கேட்கிறார்கள். ஒரு சிலர் அதில் பயிற்சி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு சிலருக்கு அதில் பயிற்சி சற்று குறைவாக இருந்திருக்கலாம். கேட்டதற்கு இணங்க எங்களுக்கு தெரிஞ்ச பயன்படுத்தப்பட்ட சில முறைகளை உங்களோட நாங்கள் ஷேர் பண்ணலான் இருக்கோம். இந்த அடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னா, காராமணினா தட்டப்பயிறு, அரிசி பச்சரிசி வேணும். அந்த பச்சரிசி அப்படின்னா 5060 பச்சரிசி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வெல்லம் வேணும், தேங்காய் நல்லா நெத்து தேங்காய் வேணும், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வேணும், கருவேப்பிலை கொத்தமல்லி வேணும், அதுக்கப்புறம் ஏலக்காய் கொஞ்சம் வேணும், இஞ்சி கொஞ்சம் வேணும், சுக்கு கொஞ்சம் தேவை. அதுக்கப்புறம் இந்த பச்சரிசியை நம்ம பவுடர் பண்ணுறதுக்கு மிக்சி, அந்த பவுடர் பண்ணுற மிக்சி ஜாரு நமக்கு வேணும். இதுதான் மெயின். இதை என்ன செய்யணும்னு கேட்டோன்னா, ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம ஒரு 3 மணி நேரம் 5060 அரிசி வாங்கிட்டு வந்து ஒரு 1.5 டம்ளர் அரிசி நம்ம ஊற வைக்கணும். இந்த 1.5 டம்ளர் அரிசிக்கு எவ்வளோ அந்த அடை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, குறைஞ்சது ஒரு 10லேருந்து 12 அடை கிடைக்கும். அப்போ உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம், தவறது இல்லை. அப்போ 1.5 டம்ளர் அரிசி அப்படின்னா 1.5 டம்ளர் அளவு குண்டு வெல்லம், மண்டை வெல்லம், நாட்டு வெல்லம் பொடி செஞ்சு 1.5 டம்ளர் வேணும். இதுக்கு காராமணி எவ்வளோ தேவைப்படும்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பார்ட் அப்படின்னா அது அரை பார்ட். இது 1.5 டம்ளர்னா காராமணி வந்து 3/4 டம்ளர் நமக்கு தேவைப்படும். அப்போ இந்த பச்சரிசியை ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா சுத்தமாக ஊற வச்சுட்டு எடுத்துட்டு அதை வந்து என்ன பண்ணோம், நம்ம மிக்சியில் ஜாரில் பிளேடாக மாற்றி போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும். பவுட்ரு பண்ணி கொஞ்சம் காய வச்சுட்டு லைட்டாக ஒரு 10 நிமிஷம் தாம்பாளத்தில் உலர வச்சுட்டு அதன் பிறகு நம்ம ஜலடையில் ஜலிச்சிருவோம். ஜலிச்சு எடுத்து தனியாக வச்சு காரில் அடிக்காத மாதிரி கொஞ்சம் லைட்டாக அப்படியே காற்றோட்டமாக உலர வச்சுருவோம். காராமணியை வந்து என்ன பண்ணுவோம், நம்ம கொண்டாந்து வானலில் போட்டு லைட்டாக சும்மா ஒரு பொண்ணு ஒரு உலா வறுத்து எடுத்துட்டு அதன் பிறகு அதை நம்ம தண்ணியில் போட்டு வேக வைப்போம். அந்த காராமணி வேகிறது கூட ஓரளவுக்கு தான் வேகப்பட வேண்டும். இல்லைன்னா ரொம்ப கொலன்னு போயிடும், பிசுன் மாதிரி ஆயிரும், நம்ம அடை செய்ய முடியாது. ஒரு 3/4 வெந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இதை தனியாக வச்சுக்கிறோம். இந்த மாவு தனியாக ஜலிச்சு எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ 1.5 டம்ளர் அரிசி மாவுக்கு நாம 3 டம்ளர் அல்லது 4 டம்ளர் தண்ணியை நம்ம ஊற்றி நம்ம கொதிக்க வைப்போம். இந்த கொதி வர்றதும் ரொம்ப தளபலாம் வரக்கூடாது, ஓரளவுக்கு வந்தால் போதும். கொதி வந்தவுடனே 1 டம்ளர் தண்ணீரை நம்ம சேஃப்டிக்காக எடுத்து வச்சுருவோம். இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த வெல்லம், உடைச்ச வெல்லம் இருக்கு இல்லையா, அந்த வெல்லத்தை வந்து தண்ணியில் போடுறோம். தண்ணியில் போட்டோடனே அது அப்படியே ஃபுல்லாக கரைஞ்சிரும். கரைஞ்ச உடனே என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் லைட்டாக கொதி வர மாதிரி வந்தவுடனே இந்த மாவை அப்படியே போட்டுக்கிட்டே ஒரு கையில் மாவை கொட்டிக்கிட்டே இருக்கணும். உப்புமா கிளற மாதிரி ஒரு பக்கம் கிளறிட்டே இருக்கணும். இது கிளறிட்டே இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் சிம்மில் வச்சுருவோம், கொஞ்சம் அப்படியே கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அதன் பிறகு நம்ம தேங்காய் கொஞ்சம் துருவல் வச்சுருப்போம். அந்த தேங்காய் துருவலையும் கொஞ்சம் அதுக்கு அப்படியே கொஞ்சம் போடுவோம். போட்டுட்டு கிளறிட்டு இருப்போம். இந்த ஏலக்காய் சுக்கு கொஞ்சம் நுணுக்கி வச்சுருப்போம், அதையும் கொஞ்சம் மேலே போட்டுட்டு அப்படியே கிளறிட்டே இருந்தவொடனே ஓரளவுக்கு இந்த கேசரி பதம் வந்துடும். இந்த கேசரி பதம் வந்தவுடனே அதை எடுத்து நம்ம ஒரு தாம்பாளத்தில் சின்ன இலை போட்டு அந்த தாம்பாளத்தில் எடுத்து அதை எடுத்து கொட்டிடுவோம். கொட்டிட்டு அப்படியே மேலே தட்டி வச்சிரும். தட்டி வச்சு கொஞ்ச நேரம் ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவோம். ஆறின பிறகு திரும்பவும் வந்து நம்ம மாவு
மிக துல்லியமாக வாஸ்து முறைப்படி வீட்டு பிளான்கள் மற்றும் தொழிற்சாலை பிளான்கள் வரைந்து தரப்படும். கோல்ட் டைம் நியூமராலஜி, வாஸ்து, நியூமராலஜி, புரோனாலஜி, ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் புரோனோடைபாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட், வேர்ல்டு ஃபேமஸ் என்ஜினியர் ஏஎஸ் மகாஸ்ரீ ராஜன். வாஸ்து, ஜெம்மாலஜி, நியூமராலஜி ஜீனியஸ். வெளிநாடு போகலாமா வேண்டாமா என்று அறிய வேண்டுமா? அணுகவும். கோல்ட் டைம் நியூமராலஜி. பண்ணிடுற மாதிரி எல்லாமே பணைஞ்சிட்டு கையில் நம்ம ஒரு வடை தட்டுற மாதிரி தட்டி அதை வந்து என்ன பண்ணுவோன்னு அதில் இந்த சுண்டு விரலால் 3 ஓட்டை போடுவோம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு நினச்சிட்டு 3 ஓட்டை போடுவோம். எதுக்குன்னா அந்த ஓட்டை போடுறது ஸ்டீமரில் நல்லா வேகிறதுக்காக. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்ட் இருக்குது. இது வந்து இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஸோ நாம் செய்யக்கூடிய காரியமும் இதயபூர்வமான காரியம். அதுக்காக இது மாதிரி தட்டி அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு இந்த இட்லி போனியில் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இட்லி அந்த பாத்திரத்தை மேலே வச்சு அதன் மேலே ஒரு துணியை போட்டு அதுக்கு மேலே ஒரு வாழை இலையை போட்டுட்டா இந்த வடையாட்டை தட்டினதை பூரா அந்த வாழை இலையில் எடுத்து வச்சு அந்த ஒவ்வொரு குழியில் வச்சுட்டு நம்ம மூடிடணும். மூடின உடனே ஓரளவுக்கு ஸ்டீம் நல்லா வெந்த உடனே நம்ம அதை எடுத்து வச்சிடணும். அப்போது நமக்கு இனிப்பான அடை ரெடி ஆயிடுச்சு. இது இனிப்புக்கு. இதே காரத்துக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம இந்த 1.5 டம்ளர் அரிசி மாவு இருக்கு இல்லையா, அந்த 1.5 டம்ளர் அரிசி மாவுக்கும் ஒரு 2 பச்சை மிளகாய் இல்லை 3 பச்சை மிளகாய் மட்டும் துண்டா வைக்கணும். அதுக்கு உண்டான கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம். அது கூடயே கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் திராட்சை கொஞ்சம் எடுத்து தனியாக நம்ம வச்சுக்கிறோம். இதுக்கு நாம் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, இந்த வானலில் ஒரு 2 ஸ்பூனு இல்லைன்னா 3 ஸ்பூனு கடலை எண்ணெய், சுத்தமான கடலை எண்ணெய் ஊற்றி லைட்டாக அப்படியே கொஞ்சம் காஞ்ச உடனே இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, வெள்ளை உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா இது பண்ணிட்டு கொஞ்சம் இந்த தேங்காய் துருவல் இருக்குல்ல, அந்த தேங்காய் துருவலையும் அப்படியே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு கூடவே இந்த முந்திரி திராட்சைலாம் கொஞ்சம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து என்ன பண்ணுறோம், தண்ணியை வந்து அதில் 3 டம்ளர் தண்ணியை நம்ம ஊற்றுறோம். இந்த 3 டம்ளர் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொதிக்கும் பொழுது தேவையான நம்ம கல்லுப்பையும் போட்டு அப்படியே கலந்து அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் கொதி வந்தோடனே என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த 1.5 டம்ளர் மாவு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உப்புமா கலக்கிற மாதிரி அப்படியே நம்ம கலந்துகிட்டே வரணும். எக்ஸஸாக தண்ணி இருந்தால் முன்னாடியே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா ரொம்ப கட்டி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிறதுக்காக. இது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உப்புமா மாதிரி வந்துடும். அதில் நம்ம எச்சிப்பட்டு நம்ம வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு போதுமான அளவு இருக்குமா அப்படின்னு பார்த்து எடுத்துட்டு இதையும் அதே மாதிரி நம்ம ஒரு தட்டில் போட்டுட்டு நல்லா ஆறுன வெட்டி எடுத்து நல்லா பனைஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வடை தட்டுற மாதிரி, கார வடை தட்டுற மாதிரி கட்டிட்டு அந்த வடையில் வந்து 3 ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் இட்லி பூனியில் வச்சு ஸ்டீமரில் வச்சு ஒரு வாழையில் போட்டு அது மேலே இதெல்லாம் வந்து நம்ம நல்லா வந்து வடை தட்டின மாதிரி இதை எடுத்து அதில் வச்சிடணும். வச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸில் நல்லா ஸ்டீமரில் நல்லா வந்து அது காஞ்சிரும். நல்லா காஞ்சி ஆட்டோமேட்டிக்காக நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து தனியாக அந்த அடையை நம்ம ஒரு வாழையில போட்டு அதில் வந்து எடுத்து வச்சுக்கணும். இந்த காரமான அடை ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது அந்த வானலில் மாவு போட்டு கலக்கும் பொழுது காராமணியையும் சற்று நீங்கள் கலந்துக்கணும். காராமணியும் ஒரு கைப்பிடியோ 2 கைப்பிடியோ போட்டு கலந்துக்கணும். கலந்து இதுனா மட்டும்தான் அப்போ அதில் காராமணி இருக்கும், கூடவே வந்து பச்சரிசி மாவு இருக்கும், தேங்காய் கடைசியாக இறக்கும் போது கூட தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் இருக்கும், பச்சை மிளகாய் சின்னதாக போட்டது இருக்கும், கருவேப்பிலை இருக்கும், இதில் முந்திரி தூளாக போடுறது இருக்கும், அதுக்கப்புறம் உலர்ந்த திராட்சை இருக்கும். இதெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம அதை சின்ன வடையாட்டம் தட்டி 3 ஓட்டை போட்டு எடுத்து நாம் இட்லி போனியில் வைப்போம். இதெல்லாம் முடித்து எடுத்த உடனே அது மேலே வந்து கொஞ்சம் வெண்ணெயை, பசுமாட்டு வெண்ணெயை வச்சு
அதில் வந்து நம்ம தொட்டு தொட்டு சாப்பிடலாம். இறைவனுக்கு அது ரொம்ப உகந்ததாக கருதப்படுகிறது. ஸோ இது வந்து என்னன்னா, நாம் ஒரு உள் உணர்வோட இந்த அடை செய்து இனிப்பு ப்ளஸ் காரம் இது ரெண்டும் செய்து நாம் வைக்கும் பொழுது கண்டிப்பாக இறைவனுக்கு ஒரு சந்தோஷ சூழ்நிலை ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த அரிசி என்பது சந்திரனுக்கு உண்டானது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அரிசி என்பது சந்திரனுக்கு உண்டானது. இந்த ஸ்டீமரில் வைக்கிறது, சூடு பண்ணி வைக்கிறதுங்கிறது நெருப்பு சம்பந்தமானதுங்கிறது சூரியன். இந்த சந்திரனும் சூரியனும் இருக்கப்பட வேண்டும். கூட என்னது, தேவகுருவும் இருக்கிறாரு, அசுரகுருவும் இருக்காரு. இந்த இனிப்பு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அசுரகுரு ஆகுது. மற்ற சமாச்சாரங்கள் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தேவகுருவில் வருது. அந்த கருவேப்பிலை அப்படிங்கிறது சனி பகவான் நம்மிடத்துல சேர்ந்து அருள் பாலிக்கிறார். ஸோ இந்த நோன்புக்காக செய்யக்கூடிய இந்த நெய்வேத்தியம் இறைவனுக்காக படைக்கப்பட்டு அதன் பிறகு நம்ம சாப்பிடலாம், மற்றவர்களுக்கும் கொடுக்கப்படலாம். ஆனால் இந்த அடை செஞ்சு சுவாமி கும்பிட்ட பிறகு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை என்று 15/3/2024 அன்று இதை பசுமாட்டிற்கு இலையில வச்சு தானமாக கொடுக்கப்பட வேண்டும். முடியாதவர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா எறும்புக்கு தானமாக கொடுக்கலாம். அன்று வார சூளை பார்த்து கொள்ளப்பட வேண்டும். அந்த சூழா இருக்க திசையில் இருக்கக்கூடிய பசுமாட்டை கொடுக்கக்கூடாது. அந்த சூழா இருக்க திசைக்கு நம்ம கொண்டு போய் யாராவது நண்பர்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ இது போன்று இந்த அடை செய்து ஒரு பவித்திரமாக இருந்து செய்யப்படும் பொழுது தாலிபாக்கியம் கூடும், கணவருக்கு ஆயுள் நீடிக்கும் என்பது உண்மையான ஒரு உண்மை. ஆகவே நம்பிக்கை இருப்பின் நாம் இதை ஒரு முயற்சி செய்து பார்ப்போம். அன்புடன் டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ராஜன், மவ சிவ.